ஜோதா, இளவரசர் சலீம் உன்னை சந்திக்க விரும்புகிறார். உள்ளே வர சொல். சரி. எனக்கு தெரியும் சலீம், இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாய் என்று. நான் மதம் மாறவில்லை என்று என் மீது கோபமாகத்தானே இருக்கிறாய். என்னால் உன் உரிமைகளை பெற்றுத்தர முடியவில்லை. ஒரு தாயாக இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை சலீம். நான் உங்கள் மீது கோபமாக இருப்பது உண்மைதான் ராஜமாதா. ஆனால் எதற்காக நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டு மதம் மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அந்த குதாவிற்கு தான் நன்றி கூற வேண்டும். ஏதோ ஒரு வழியில் உங்களை தடுத்து நிறுத்திவிட்டார். இல்லை என்றால் நீங்கள் எனக்கு சிறுவயதில் கூறிய அறிவுரைகள் எல்லாமே இந்நேரம் அர்த்தமில்லாமல் போயிருக்கும். நீங்கள் ஒன்றை என்னிடம் கூறியிருக்கிறீர்கள், நாம் மற்றவர்கள் மதத்தை மதிக்க வேண்டும் என்று. யாரையும் மதம் மாற கட்டாயப்படுத்தக்கூடாது என்றீர்கள். அவ்வாறு செய்து யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்றீர்கள். அதுபோல் நீங்கள் இன்று மனமுடைந்து போயிருந்தால் என்னாலேயே என்னை மன்னித்திருக்க இயலாது. ஏனென்றால் எனக்காகத்தான் நீங்கள் இந்த முடிவை எடுத்தீர்கள். நான் கோபத்தில் உங்களிடம் கூறியிருக்கலாம், நீங்கள் ஏன் மதம் மாறக்கூடாது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வார்த்தைகளை நான் உங்களை காயப்படுத்துவதற்காக கூறவில்லை. நீங்கள் மதம் மாறக்கூடாது என்று நான் முன்பே கூறிவிட்டேன். நான் கோபத்தில் ஏதாவது கூறிவிடுவேன் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். உண்மையில் எனக்கு ஷஹன்ஷா மீது கோபம்தான். ஷாஹி ஈரானை அடிப்பணிய வைப்பதற்காக அது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும் என்னை விட்டுவிட்டு முராத்திற்கு அவர் ஷாஷா பதவி கொடுத்து விட்டார். அந்த விஷயத்தில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் உங்கள் மதத்தை இப்போது மாற்றிக்கொண்டால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்திருக்கும். நான் உங்களோடு சேர்ந்து கிருஷ்ணனை பூஜித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பாருங்கள், ஆர்த்தி எடுப்போம். இதை பெற்றுக் கொள்ளுங்கள்.